ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம் பாரம்பரிய விஷயங்கள் பலவற்றை நாம் மறந்து விட்டோம். அந்த காலத்தில் முரசறைவோன் என்ற ஒருவர் இருப்பார். இந்த இடிதாங்கியை போன்ற பிரபலங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை அந்த முரசறைவோனிடம் சொல்லிவிட்டால் முன்னே பின்னே அனுசரித்து அந்த புண்ணியவான் நம்முடைய செய்தியை மக்களுக்கு உள்ளபடியே நல்லபடியாக தெரிவித்து விடுவார். அவர்கள் எல்லாம் வழக்கொழிந்து போனதன் விளைவே நாம் இன்று வருத்தத்தோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஏதோ ஒரு தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை நம் நாவை விட்டு நழுவ விட்டு விட்டால் அதோடு முடிந்தது. அதற்காகவே காத்திருக்கும் அன்புக்குரிய நண்பர்கள் அவரவர் வேலையை தொடங்கி விடுவார்கள். நாம் பேசிய அந்த வீடியோவை ஸ்பெஷல் எஃபெக்டுகளோடு ஒளிபரப்பி நம்மையே பீதி அடைய வைக்கும் சம்பவங்கள் ஒருபுறம் நடந்தால், இன்னொரு புறம் சமூக வலையை நம் மீது வீசி சிலர் மீம்ஸ் பிடிக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கின்ற வழக்குகள் போதாது என்று நாளுக்கு ஒரு வழக்குகள் நம் மீது பாய்கின்றன. அவற்றுக்கு ஜாமீன் வாங்கவும் வாய்தா வாங்கவும் அலைந்து கொண்டிருந்தால் மக்கள் பணியை எப்படி செய்வது? இத்தனையும் அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான். நம் வாக்கை வைத்தே நம் வாக்கு வங்கியை கபலீகரம் செய்யும் இத்தகைய செயல்களை தடுத்து நிறுத்தப் போவது யார் என்ற கேள்வி எனக்குள்ளே எரிமலையாய் சுழன்று கொண்டிருக்கிறது. ஒரு பேட்டி கொடுப்பது நம் பேட்டியை பதம் பார்க்கும் என்றெல்லாம் நான் கனவிலும் சிந்தித்து பார்த்ததில்லை. சரி, இந்த பிரச்சனையை ஒரு வழியாக முடித்து விட்டாவது அடுத்த பிரச்சனைக்கு போவார்களா என்றால் அதுவும் இல்லை. திடீரென்று பேட்டிக்கு வேட்டு வைக்க ஒரு பாட்டு வெளியாகிறது. அந்த பாட்டுக்கு வேட்டு வைக்க ஜல்லிக்கட்டு ரெடி ஆகிறது. இவர்களோடு ஓடி ஓடியே இழைப்பு ஏற்படுகிறது. இனிமேலாவது இத்தகைய செயல்கள் நடைபெறாமல் தடுத்தால்தான் மக்கள் பணியை தலையாய கடமையாக கொண்டிருக்கிற இந்த இடிதாங்கியை போன்றவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.